அந்த சேரி அஷ்டபத்தி கிடந்து அங்கு சித்தப்பாக விளங்கும் நாட்டுக்கு கொண்டு வந்து வைத்தவுடனே அந்த அஷ்டாபத்தை பார்த்தா கண்ணா பார்த்தவனோ அன்று நாள் முதல் கொண்டு மீது போராமை கொண்டு கொண்டு விட வேண்டும் என்று நடுக்கிறவனை நச்சமொழியும் கொடுக்கிற குணத்துக்கு உண்மையான ருசிகளும் இப்படி சொல்லக்கூடிய ஒன்றாக ஒரு கோடி வந்தால செய்தா அது எல்லாம் ஆண்டவன் அருளால இந்த பாண்டவர்களுக்கு எத்தனை வஞ்சகம் செய்து பார்த்தோம் இவர் கொல்லவும் வெல்லவும் முடியவில்லை என்று முதட்டு வரவை வைத்து நல்லதை பகை கொண்டு இந்த விருது கண்டு பொய்யோலை எழுது ஏற்றுக்கொண்டு நாங்க அஷ்டாபத்தை களை வைத்த உடனே அஷ்டாபத்தில் விருந்தாப்பா அது விருந்து கிடையாது சூது கலைத்தான் ஜெகனே வாது கலைத்தான் காரணே எங்கள் கொள்ளாது எங்கள் அண்ணன் பார்க்கிற ரூபப்பட்டு உத்தமர் நடுவு மகாராஜன் பார்த்து வாது என்றால் சண்டை வாது என்றால் சண்டை சூதாரம் என்று என்னென்ன தோட்டம் முதலாக முத்தாராத்த தோட்டம் இரண்டாவது நாடுநகரம் தோட்டம் மூன்றாவது இவர் ராஜாக்கள் அருமையானோ நான்காவது ஆட்டும் யாரும் செய்யக்கூடியாத வேலை எங்கள் அறிவுக்கு தேவையாக வழங்கும் பத்தினி பாஞ்சாலியே பாண்டவர்கள் சூதாடியது குற்றம் பாண்டவர்கள் சூதாடியது குற்றம் சூதாடிய குற்றத்திற்காக காடு 12 வருஷம் காட்டிலே களத்தை கலைக்க வேண்டும் பெண்மைக்கு சூதாடிய குற்றம் நாட்டிலே இருக்க வேண்டும் யாரு கண்ணுக்கு படக்கூடாது அப்படி பட்டதையானால் 13 26 காலமும் நாட்டிலே களத்தை கலைக்க வேண்டும் என்று அந்த வார்த்தையை சிறுமையிலே பெற்கொண்டு அந்த வனத்தில் எந்த வனத்தில் வந்தோம் சூரியவனும் இரண்டாவது ஓமசிவனும் மூன்றாவது மூர்த்தி மகாரிஷனும் நாலாவது எட்டாவது குருபரிச்சுவனும் 9வது ஓமரிச்சுவனும் பாலைவனத்தில் வந்து பார்க்கும்போது கண்ணக்கட்ட தூரமும் மணல் மேடு ஈச்சங்கராக இருந்தது. அவர் பார்த்த உடனே இந்த வனத்து செடி கொடி மரம் தாவரங்கள் எதுவுமே இல்லை.
கானகத்துக்கு வரும்போது துரியோதன கட்டளை என்ன? 3 கல் வைத்து சமைத்து சாப்பிடக்கூடாது. நாங்கள் கானகத்தில் சாப்பிடுவது என்ன? இன்னும் ஒரு காய்கறி ஒரு மூங்கலாலே கடுப்பது ஒட்டப்பாறை குடிப்பது சொன்ன நீர் வரப்பிய தமிழ்நாடு வாய்க்கோடு பஞ்சுமத்தை இப்படி நான் காட்டில காலத்தை கருத்து கொண்டு வருகிறோம். இந்த வனத்தை பார்க்கும் போது பாலைவனமாக மணல் பாமலையாடும். எப்படி நாங்கள் ஓராண்டு காலத்தை கலைப்பது என்று எங்கள் அண்ணனத்தை கேட்க எங்கள் அண்ணன் பார்க்கிறார். அந்த நாளிலே காலகத்துக்கு வரும்போது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்ன என்று வந்து காட்சி என்று சொல்லியும் ஆண்டவன் நினைத்தவுடனே ஆண்டவன் அருளால் என்னை காட்சியளித்தது யாரு? என் மூதாதியாக விளங்கும் பெருமான் வந்து ஆனா வேற பிள்ளைகளே இந்த 10வது வனத்தில் பாட்ட நான் நினைத்திருக்கிற காரணம் என்ன கேட்கும் போது தாத்தா இந்த வனம் பாலை வனமாக இருக்கிறது, நாங்கள் எப்படி ஓராண்டு காலத்தை கெடுப்பது என்று என் தாத்தா வியாசத்தில் கெட்ட உடனே என் தாத்தா பார்க்கிறார். பிள்ளைகளே நீதியோடு கானகத்தை நாட்டுக்கு செல்லலாம் என்று உங்கள் எண்ணம் சென்றது. ஆனால் செல்லலாம் என்று எண்ணம் அப்படி 13 கழித்து சென்றது. ஆனா துரியோதனன் உங்களுக்கு நாடு கொடுக்க மாட்டான், ஏன் கொடுக்க மாட்டான்? இல்லை என்றால் துரியோதனாதிகளை கொன்று வென்று நான் நாட்டை தாத்தா என்று சொன்னவுடனே ஆனால் வேற பிள்ளைகளே கண்டிப்பாக உங்களுக்கும் கௌரவர்களுக்கும் விகற்பம் ஏற்பட்டது. ஆனால் அவர் சேனா சென்றக்கூடியவர்கள் யார்? ஆனால் பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் செல்வார்கள். அவர்களுக்கு நிகரான தெய்வீக ஆயுதங்கள் இருக்கிறது. அந்த ஆயுதத்துக்கு நிகரான ஆயுதங்கள் வேண்டும். அப்ப என்று எங்க தாத்தா சொன்ன உடனே தாத்தா என்னை மன்னிக்க வேண்டும், வலிக்கலுங்க தாத்தா என்று கேட்டவுடனே ஆனால் சில பிள்ளைகளே நீ இப்படி நாட்டு காட்டிலே களத்தை கலைத்திருக்க வேண்டுமே. ஆனால் 2011 எத்தனை படைத்தேன் சிவபெருமனை கோரி ஆத்திரம் என்று சொல்லக்கூடிய ஐமுக கணையை பெற்றுக் கொண்டு வந்தது. அண்ணன் பாப்பா தருப்பத்தை மகாராஜன் அந்த நாளையில சூதாடி நாடு நகரம் அனைத்தையும் தொட்டவனா தான் இந்த காட்டில கஷ்டப்படுவதற்கு காரணமானவன் தான் இல்லையா? இதுக்கெல்லாம் காரணமானவன் எனக்கே விடுக்க சென்று வருகிறேன். அப்படி என்று என் அண்ணன் தர்மபுத்திர மகாராஜன் கேட்ட உடனே என் தாத்தா பார்க்கிறார், தர்மா நீ தர்ம குணை படைத்தவன், அதையே தவிர்த்த தந்தை பாண்ட மகாராஜனுக்கு ராஜ்யசோகத்தை செய்து சாம்ராஜ்ய பட்டத்தை பெற்றிருக்கிறாய். கடவுளாக இருந்தாலும் சரி கை இருக்க வேண்டும், அப்படி நீ கையேந்து வாங்கக்கூடாதப்பா. அப்படி என்று உன்னால முடியாது என்று சொன்ன உடனே தாத்தா எனக்கு பிடிக்க விடுங்க தாத்தா, இந்த பீமச்சந்திரன் சென்று நான் வரத்தை பெற்றுக் கொண்டு வருகிறேன். கட்கித்து கேட்கிறார் கோபத்தோடு. தாத்தா பார்க்கிறார், உலகத்தில் சிவபக்தன் பீமனும் வேறவரும் கிடையாது. இப்போ இருக்கிற நிலை கோபத்தை, அதாவது எதிரி மேல கோபத்தை கொண்டிருக்கிறார். இந்த கோபத்தில் சென்றது ஏன்னா கோபத்துக்கும் தவத்துக்கும் கெட்டது கொடுக்க மாட்டார், அதனால முடியாது போ சொன்ன உடனே தாத்தா நான் சென்று வருகிறோம் விடைக்கிறோம் என்று கேட்ட உடனே தாத்தா பார்க்கலாம் தயவு செய்வதற்கு ஒரு வயது உண்டு, அந்த வயது இல்லப்பா உங்களால் முடியாது என்று சொன்ன உடனே 4வது நாள் சென்று இந்த அர்ஜுனா தாத்தா இந்த அர்ஜுனா நான் சென்று வருகிறேன் என்று பாதத்தை தொட்டு வணிந்த உடனே பணிவோடு கேட்ட உடனே தாத்தா அர்ஜுனா தவத்துக்குரியவன் நீதான் சென்று வா என்று எங்கள் அண்ணன் பார்க்கிறார். தாத்தா நிறுத்து தாத்தா போதும், தாத்தா நிறுத்து. இந்த அர்ஜுனன் எப்பேற்பட்டவன் என்னை 7 விதமாக பேசினார். என்று எங்கள் அண்ணன் பெரியோர்னோ
அர்ஜுனன் தவத்துக்குரியவன் என்று சொல்கிறாயே, இந்த அர்ஜுனன் நெப்பேர் பெற்றவன் தாத்தா. இந்த அர்ஜுனன் நெப்பேர் பெற்றவன். இவன் பெண்டுக்கலன் தாத்தா, இவன் பெண்டுக்கலன் தாத்தா, இவன் பூத்துக்கலன் தாத்தா, இவன் பூத்துக்கல்லு தேடி போல தாசிக்கல்லு. நிச்சயப்பட்ட பெண்ணா சிரித்தவனுக்கு தவத்துக்குரியவன் என்று சொல்கிறாயே, இது நியாயமா? என்ன கை காட்டுன்னு சொன்னாங்க, சொன்னதும் வந்தா உண்மை. உனக்கு என்னத்துக்கு எவ்வளவு கோவம் வருது? என்ன கை நீட்டு சொல்றாங்க, உனக்கு என்னத்துக்கு எவ்வளவு கோவம் வருது? நீ கை நீட்டு பெண்டு கல்ல பூனி கலர் சொல்றேன். இப்படி உண்மை கை காமிச்சு சொன்னதுக்கு இவ்வளவு கோபத்துக்கு வரு. எல்லாரும் முன்னாடியும் பெண்டுக்கெல்லாம் கூத்துக்களை கூட பிறந்த தம்பியே என்னை எழுதி மக செய்ய எனக்கு எவ்வளவு கோவம் வரும்? அப்படி அண்ணன் மேல் கோபித்துக் கொண்டு காலில் நான் மெல்ல நடந்து காலை பெரிய வளர்த்து வச்சுண்டு அர்ஜுனன் எதை பற்றி பெருமை பேசினார்? பெருமையை பேசிக் கொண்டு இருக்கிற போது அங்க வந்து கச்சலுக்கு யாரு வந்து ஆனா குழந்தையா நீ யாரப்பா அப்படி கட்டவுடனே அப்படி கட்டவுடனே ஆனால் சுவாமிநாத் பாண்டவராஜனுக்கும் சொந்த மதியளிக்கும் இருவருக்கு இளையோர் இருவர் முட்டாளாக விளங்கும் நான் தான் அர்ஜுனன் என்று சொன்ன உடனே பெருமையை புகழையும் கொள்வது பெரிய குற்றமாகும். ஒரு மனிதன் அவன் பெருமை அவங்களே பேசிக்கிறார். அவன் பெருமை உலகத்தில் பெரிய குற்றம் எது தெரியுமா? அவன் பெருமையை அவன் பேசுறதுதான் குற்றம். சாகடிக்கிறாடி அவன் என்ன போட்ட எங்க போய் ஏமா ஏமா தூக்கின்னு போயிடுறாங்க. உன்னாக குளிருக்கு சேர்க்கணும் வேணும். அப்படி உலகத்தில் தன் பெருமையை சொல்வது பெருங்குற்றமாகும். தன்னை பெருமையை பேசிக்கொண்டு எங்கே செல்கிற அர்ஜுனன் என்று சொன்ன உடனே நானும் சிவபெருமான் கோரி தளத்துக்கு செல்கிறேன் சுவாமி என்று இந்த அர்ஜுனன் சொன்ன உடனே ஆனால் அர்ஜுனா சிவபெருமான் கோரி தவம் செய்வதிலே சம காரியம் அல்ல, தவம் செய்யும் வழிமுறையே ஒன்றுமே இல்லை அப்பா. அப்படி என்று சொன்ன உடனே அர்ஜுனன் மெய் மறந்து சாமியை மன்னிக்க வேண்டும் வந்துவிட்டு தவம் செய்ய வழிமுறையை நீதான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டவுடனே ஆனால் அர்ஜுனா ஒரு மனிதன் தெரிந்து தவறு செய்த குற்றம் தான், தண்டனை உண்டு. தெரியாமல் தவறு செய்த குற்றம் கிடையாது. ஆனால் இருந்த போதிலும் ஆனால் சிவபெருமனுக்கு ஒரு தவறு செய்ய வேண்டுமே. ஆனால் ஆதி முன்னாளிலே சிவபெருமனுக்கு ஒரு தவறு செய்து 30 அடி வெளுக்கம்பம் இருக்கிறது. கம்பத்தை கொண்டு கம்பத்தின் மேல தவறு செய்ய அர்ஜுனா என்று சொன்ன உடனே அதுவும் போதாது என்று அர்ஜுனன் கேட்டாரா? அதுவும் போதாது என்றால் ஆதி முன்னாளிலே ஒரு காலைக்காட்டியை செய்து 30 அடி கம்பமோ, பாட்டு பத்திரிக்காய் செய்து 30 அடி கம்பமோ, ஆனால் 330 அடி கம்பத்தை நட்டு அந்த கம்பத்தின் மேல செப்பு நட்டு செப்பு மேலே ஒரு எலுமிச்சங்கனியை வைத்து எலுமிச்சங்கனி மீதில ஒரு மலரை வைத்து அந்த மலர் மீது வலது கால் கட்ட வரல வைத்து இடது கால் பணிக்கையோ 2 கரங்களை
மேலே கூப்பி கூடிய கண்கள் மறுக்காமல் ஓம் நமச்சிவாய நமகே ஓம் நமச்சிவாய நமகா என்று இந்த சிவமந்திரத்தை ஜெபித்ததியானா சிவபெருமான் வருவார் வரத்தையும் கொடுப்பார் என்று அப்படி என்று காலபேர மகாமணிவர் சொன்ன உடனே சாமியும் நிச்சய கண்ணமானேன் ஆனால் அது எந்த போதும் கொடுத்திருக்கிறார் 330 பொண்ணுகளுக்கு சம்பவம் இந்த 90 சம்பத்தையும் நான் கோபத்தில் வணங்கு நான் வணங்கு அந்த வனத்திலே நான் எப்படி நான் தோல்வியை சுமந்துவேன் ஆனால் என் மனதில் இருக்கக்கூடிய பொருளாக செய்தி தர வேண்டும் என்று இந்த அர்ஜுனை கேட்ட உடனே காலபேர மகாமணிவர் என்ன செய்தார் இந்த 330 தொழில் கம்பத்தையும் 3 எலுமிச்சங்கனையாக செய்து திருநீறு பையக்கு ஜோலியில் அறுக்கும் செய்து கொடுத்திருக்கிறேன் கைலாயத்தை சென்று என்ன ஆனால் சிவமந்திரத்தை ஜெபித்ததையானால் சிவபெருமன் வருவார் உனக்கு ஒரு வரத்தையும் கொடுப்பாரப்பா அப்படி என்று காலபேர மகாமணிவர் சொன்னது காரணம் நான் அண்ணா நேரத்திலே வந்து ஆனால் காலபேர வனத்திலே வந்து அந்த காலபேர சொன்ன வண்ணமாக நான் அனைத்தையும் அழைத்து விட்டு நான் தவாவு கோலத்தை கொண்டிருக்கிறேன் ஆனால் அண்ணனை பார்க்கலாம் என்று போகிற போது ஆனால் அர்ஜுனா போகாத என்று வைத்திருந்தார் நான் அனைத்தையும் தவறிச்சு ஆனால் தவறு செய்ய வளமுறை தெரியாது நான் அனைத்தையும் கட்டுக் கொடுத்த நான் தவறிச்சு போல் இருக்கிறேன் ஆனால் மீண்டும் எதற்காக வளமறிக்கிறாய் என்று சொன்ன உடனே அர்ஜுனா கோபத்துக்கும் தவத்துக்கும் கட்டாது உன் முகத்தில் கோபக்குரியாக இருக்கிறது ஆனால் பெருவர்களிடத்தில் கோபித்துக் கொண்டு வந்திருக்கிறாய் பெருங்கடல் அதாவது பெருவர்களிடத்தில் கோபித்தது ஆனால் பெருங்கடலிலே நீர் கூட ஒரு சுற்றுவது ஒத்துமா ஊற ஒத்தாதான் ஊற ஒத்துனா அவங்க தாங்க மாட்டாது பெருவர்கள் வந்தது ஆனால் பெருங்கடலிலே கொஞ்சமாவது நீர் ஒத்துமா அப்படி என்று அவர் இடத்துல மீண்டும் யாரிடத்தில் கோபித்துக் கொண்டு வந்தார்கள் மீண்டும் அவரிடத்தில் சென்று மண்ணுக்கு காலபேரமான சொன்ன உடனே அப்போதுதான் என் ஞாபகம் வந்தது அதனால பொய்யா பொய்யா வச்சுதான் போய் வந்தேன் அதனால அண்ணனை பார்க்கலாம் என்று வருகிற போது அதெல்லாம் தேவையான நான் அனைத்தையும் எடுத்து நாளை சன்னாசி மாதிரி போறேன்னு சொல்றேன்னா ஆண்டவன் நம்ம இருந்தா கண்டிப்பாக நீங்க சாப்பாடு நீ சன்னியாசியா போறியோ இல்ல சதாக்கால தேடி போற நல்ல மாட்டு நான் சன்னாசி அண்ணன் அனைத்து எடுக்க போயிட்டேன் அதே புதுசா போது போன டெய்லியும்